ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மூகாம்பிகை கோயிலில் முதல்வர் விஜய் வழிபாடு. வெள்ளி வாழ் வழங்கி மனமுருக பிரார்த்தனை. தமிழக முதல்வராக பதவியேற்ற பின் இரண்டாவது முறையாக டில்லி சென்ற முதல்வர் விஜய் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியை சந்தித்தார். பின் பிரதமர் தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். டில்லியிலிருந்து விமானத்தில் தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட முதல்வர் விஜய் நேராக கர்நாடகாவின் மங்களூருவுக்கு சென்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார். கோயில் வழக்கப்படி மேல் சட்டையின்றி அங்க வஸ்திரம் போர்த்தியபடி அம்மனை தரிசிக்க சென்றார். கோயிலுக்கு வந்த விஜயை அர்ச்சகர்கள், கோயில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். விஜய் வருகையை அறிந்த உள்ளூர்வாசிகள் பலரும் கோயில் வளாகத்தில் திரண்டனர். ஆதிசங்கரால் வழிபடப்பட்ட ஸ்வர்ணலிங்கம் அமைந்துள்ள இந்த கோயிலில் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரமும் அமைந்துள்ளது. இதற்கு முன் தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த கோயிலில் வழிபடுவோருக்கு வாக்குவன்மை, எடுத்த காரியத்தில் ஜெயம், புகழ், தைரியம், பொருளாதார முன்னேற்றம், எதிரிகள் நாசம் உள்ளிட்ட பல நன்மை கிடைப்பதாக ஐதீகம். மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி என முப்பெரும் தேவியர் மட்டும் இன்றி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமும் இங்கு பொருந்திருப்பதால் காரிய சித்தி வேண்டி வருவோருக்கு கைமேல் பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இங்குள்ள சுயம்புலிங்க திருமேனியின் இடதுபுறம் 3 தேவியரின் ஒருங்கிணைந்த அம்சமாகவும், வலதுபுறம் மும்மூர்த்திகளின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கு நடக்கும் சண்டி ஹோமத்தில் பங்கெடுப்பதால் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைப்பதுடன் தமக்கு எதிராக தீட்டப்படும் சூழ்ச்சிகள் தவிடுபொடியாகும் என்பது ஐதீகம். நடிகராக இருந்தபோதும் முதல்வராக ஆன பிறகும் என எம்ஜிஆர் தன் வாழ்நாளில் பலமுறை கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் வழிபட்டுள்ளார். அப்போது அம்மனுக்கு ஓர் தங்க வாளை அவர் காணிக்கையாக வழங்கினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அரசியலில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போதெல்லாம் மூகாம்பிகை கோயிலுக்கு தவறாமல் செல்வார். இங்கு நடக்கும் சண்டி ஹோமத்தில் பங்கெடுத்ததுடன் அன்னதானம் உள்ளிட்ட கைங்கரியங்களுக்கு அவர் ஏராளமான நன்கொடை அளித்துள்ளார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்கள், முக்கிய பதவிகளில் இருப்போர், நடிகர்கள், பெரும் தொழிலதிபர்கள் என பலதரப்பட்ட விஐபிக்களும் இந்த கோயிலில் வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் எம்ஜிஆர் பாணியில் அரசியல் ஆட்சி செய்வதாக கூறி வரும் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் இன்று கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் வழிபட்டார். எம்ஜிஆர் தங்கவாள் காணிக்கை செலுத்திய நிலையில் 1 கிலோ 600 கிராம் எடையுடைய 2.5 அடி நீள வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கினார் விஜய். அங்கு மனமுருக பிரார்த்தித்த அவர் சாமி தரிசனத்திற்கு பின் வெளியே வந்ததும் அங்கு கூடியிருந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்தும் வணக்கம் கூறியும் தானே காரை ஓட்டியபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்தும் முதல்வர் விஜய், திமுக நேரடி அட்டாக். மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் குறுவை சிறப்பு தொகுப்பை முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார் என திமுக விமர்சித்துள்ளது. இது குறித்து திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 5 ஆண்டுகளில் ஜூன் 12ஆம் தேதி அன்று டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குறுவை பருவ நெல் சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே ஆறுகள், வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் நடந்தன. கடைமடை வரை தண்ணீர் போய் சேர்ந்தது. இதனால் குறுவை நெல் சாகுபடியில் சாதனை அளவை எட்டியதுடன் வேளாண் துறையில் 9% வளர்ச்சியை காட்டியது திமுக அரசு. ஆனால் போதிய நீர் இல்லாததால் இன்று மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. வறண்ட ஆற்றை பார்த்து டெல்டா விவசாயிகள் வாடிப்போயிருக்கிறார்கள். ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துவது போல தண்ணீருக்கு வழி செய்யாமல் குறுவை சிறப்பு தொகுப்பை அறிவித்துள்ளார் முதல்வர் விஜய். இப்போது தனது சொந்த வேண்டுதலுக்காக கர்நாடகா சென்றுள்ளார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஆணையம் வலியுறுத்தியும் தமிழகத்துக்கான 19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா வழங்கவில்லை. தேர்தலுக்கு முன்பே தவேகவுடன் ரகசிய உறவு வைத்திருந்த காங்கிரசின் ஆட்சிதான் கர்நாடகாவில் நடக்கிறது. அங்கே சென்றுள்ள முதல்வர் தனது வேண்டுதலுடன் தமிழக விவசாயிகளின் வேண்டுதலையும் மனதில் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் அரசுடன் பேசி காவிரி தண்ணீரை கொண்டு வருவாரா, இல்லை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கப் போகிறாரா என திமுக கேள்வி கேட்டுள்ளது. டெல்லி வரையில் போயும் வாய் திறக்கலையே சிஎம் சார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் ஏதோ படுகொழிக்குள் விழுந்தது போலவும் கடனில் தத்தளிப்பதாகவும் பொய்களை பரப்பிய முதல்வர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தின் சாதனைகள் என்று பெரும் பட்டியலை வாசித்துள்ளார். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழகம் இருக்கிறது. இந்தியாவில் பணிக்கு செல்லும் பெண்களில் 42% பெண்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள்.
பெண் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்றவற்றில் தமிழகம் முன்னேற்றம் என்று முதல்வர் பேசியிருக்கிறார். இவையெல்லாம் அவருடைய 1 மாத கால ஆட்சியில் நடந்த சாதனைகளா, இல்லை 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளா என்பதை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பு நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்டவர் இப்போது நீட் விலக்கு கேட்டு அவர் பேசியதற்கு அவரே மறுப்பு கூறியிருக்கிறார். டெல்லி வரை சென்றவர் நிதி ஆயோக் கூட்டத்திலோ அல்லது கர்நாடகாவில் ஆட்சி செய்யும் அவருடைய புதிய கூட்டணி கட்சியிடமோ மேகதாது பிரச்சினை பற்றி வாய் திறக்கவில்லை. நமக்கு எதுக்கு வம்பு என்று சைலண்டாக திரும்பியுள்ளார். திமுக அரசின் சாதனைகளின் மீது முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது தாவேக அரசு. பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது சிஎம் சார். உண்மை நிச்சயம் வெல்லும் என்று உதயநிதி கூறியுள்ளார். வீடு புகுந்து பெண்ணுக்கு பாலியல் சீண்டல், தாவேக புள்ளி அட்டூழியம். சென்னை ஆலந்தூர் வடக்கு பகுதி தாவேக செயலாளர் வேம்புலி. இவர் பரங்கிமலை பகுதியில் தனியாக வசிக்கும் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார். தனக்கு நடந்த கொடுமை தொடர்பாக பரங்கிமலை போலீசில் அந்த பெண் புகார் செய்தார். தொடர்ந்து வேம்புலி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்போம் என்று முதல்வர் விஜய் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் அவரது கட்சியைச் சேர்ந்தவரே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அண்ணாமலை தாவேகாவையும் விஜயையும் கடுமையாக விளாசினார். அவரது அறிக்கை: தாவேக ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி கணவரை இழந்து தனியே வசிக்கும் பெண்ணின் வீடு புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பு குறித்து தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் கூறும் வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக உண்மை நிலை இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. திமுக ஆட்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆட்சியிலும் குறையவில்லை. இதுபோன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? சமூக விரோத செயல்பாடுகளுக்கு அரசியல் அடையாளம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்பதை விஜய் உறுதி செய்ய வேண்டும். குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே தாவேகாவின் ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்குவதாக எம்எல்ஏவும் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளருமான சரவணன் அறிவித்துள்ளார். ஆபாசமா திட்டினா நடக்கிறதே வேற. நடிகர் நட்டி எச்சரிக்கை. சினிமா ஒளிப்பதிவாளராக இருந்த நட்டி என்ற நட்ராஜ் சதுரங்க வேட்டை படத்தில் ஹீரோவாக நடித்து புகழ் பெற்றார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த நட்ராஜ் சமீபத்தில் TN 2026 என்ற படத்தில் நடித்திருந்தார். நடிகர் விஜயை கிண்டல் செய்யும் விதமாக படத்தின் காட்சிகள் இருப்பதாக சர்ச்சை கிளம்பியது. படத்தின் ட்ரெய்லர் விஜய் ரசிகர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. சமூக வலைதளத்தில் ரசிகர் ஒருவர் படத்தில் மட்டும் ஏதாவது தவறாக இருந்தால் நீ செத்த என கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த நட்டி நடராஜ் தப்பு தம்பி என கூறியிருந்தார். தொடர்ந்து நட்டியை விஜய் ரசிகர்கள் ஆபாசமாக விமர்சித்து கமெண்டில் பதிவிட்டு வருகின்றனர். பொறுமை இழந்த நட்டி இனி யாராவது ஆபாச மொழிகளில் என்னை வசைபாடினால் அவர்களை நானும் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடுவேன். என்ன நடந்தாலும் கவலை இல்லை, இதுதான் கடைசி என்று எச்சரித்துள்ளார். இதையும் சிலர் விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர். விண்வெளி வரை பாயும் இந்திய மகளிர் சக்தி, தேச வளர்ச்சியில் மகளிர், பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையிலான 12 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கியத்துவம் தந்து செயல்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: நமது நாட்டை வளர்ச்சி பாதையில் கட்டமைப்பதில் மகளிர் சக்தி ஒரு முக்கிய அடித்தளமாக திகழ்கிறது. தாய்மார்கள், சகோதரிகள் ஒவ்வொரு துறையிலும் தங்களின் சிறந்த திறமை மூலம் பாரத அன்னையின் பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கின்றனர். கடந்த 12 ஆண்டுகளில் பெண்களின் தலைமையிலான வளர்ச்சியை முன்னெடுப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாடுபட்டு வருகிறது. அது பல்வேறு துறைகளிலும் கண்கூடாக தெரிகின்றன. கல்வி, சுகாதாரம், தூய்மை பணிகள், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல் மற்றும் நிர்வாகம் மற்றும் தொழில் முனைவு என பல்வேறு துறைகளில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முயற்சிகள் அனைத்தும் பெண்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் அதிகாரம் அளிப்பதை அடிப்படையாக கொண்டவை. அவர்கள் தங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தி தேசிய கட்டமைப்பில் இன்னும் வலுவாக பங்களிக்கக்கூடிய சூழலை உருவாக்க இவை உதவியிருக்கின்றன. அறிவியல், விண்வெளி போன்ற துறைகளில் இந்திய பெண்கள் தடம் பதிப்பதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் அவர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாடு முழுவதும் வளர்ச்சியின் போக்கையே மாற்றி அமைத்தும் வருகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு எழுத கூடுதல் நேரம். தேசிய தேர்வு முகமை முக்கிய அறிவிப்பு. நீட் தேர்வு கடந்த மே 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. வினாத்தாள் லீக் ஆனதால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்வு எழுதும் நேரத்தில் 15 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்பட உள்ளது.
பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணிக்கு நிறைவடையும். தேர்வு தொடங்கும் போது முடியும் போதும் வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுவது உள்ளிட்ட நடைமுறைகள் இதில் அடங்கும். தேர்வு அறையில் நடக்கும் இதுபோன்ற நடைமுறைகளால் தேர்வு எழுதும் நேரம் வீணாவதை தடுக்க கூடுதல் நேரம் வழங்கப்படுகிறது. தேர்வின் போது கணக்கீடுகளை போட்டு பார்ப்பதற்கும் குறிப்புகளை எழுதுவதற்குமான ரஃப் ஒர்க் பேப்பர் 2 இருந்து 4 உயர்த்தப்படும் என NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பறிபோனது உயிர், போலி டாக்டர் கைது. கடலூர் சேத்தியாத்தோப்பு மின் நகரைச் சேர்ந்தவர் ஆனந்தபாபு. அதே பகுதியில் மெடிக்கல் ஷாப் நடத்தி வருகிறார். மருத்துவ சிகிச்சையும் அளித்து வந்துள்ளார். பூ ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராகுல் என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக விஷம் சாப்பிட்டுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரை உறவினர்கள் ஆனந்தபாபுவிடம் அழைத்து வந்தனர். ஆனந்தபாபு சிகிச்சை அளித்துள்ளார். ஆனால் பலனளிக்காமல் ராகுல் இறந்தார். தவறான சிகிச்சை அளித்ததாகவும் ஆனந்தபாபுவை கைது செய்ய வலியுறுத்தியும் ராகுலின் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன் போராட்டம் நடத்தினர். ஆனந்தபாபுவிடம் போலீசார் விசாரித்ததில் மருத்துவம் படிக்காமலேயே பல காலமாக சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது. அவர் கைது செய்யப்பட்டார்.